உட்கார். பேசாத பேசாத. சொல்லுங்க ஐயா. இந்த தேவ சபைக்கு என்ன கத்தி கிடக்கிறோம்? யாரும் பேசலாம் தெரியும். 1000 பேருக்கு மேல இருக்கிறான். கேட்க தேவையில்ல. லாப 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 கட்சி சமாதி. சொல்லுங்க ஐயா. பேசாதே சொல்ற உன்னால வரத்துறா பேசணும் அவன் சண்டை போட இந்த தேவ சபைக்கு எனக்கு முன்னதாக வர வேண்டியவன். ஆமா, வருவதற்கு என்ன காலத்தான் கதி கூடு கலத்தா ஊரே காரி முயுது. ஊரே காரி முயுதா? பெண்ணா பெண்ணு ஏண்டா அப்படி எப்படி கதி அவங்க கதை? ஆமாங்க. எப்படின்னா ஏன் கேக்குற? எனக்கு திருப்பதி போன ரொம்ப நாள் இருக்கு. திருப்பதி திருப்பதி ஆமா, திருப்பதி போனா கையில பணம் இருந்தா நம்ம திருப்பதி போக முடியும். நம்ம என்னைக்கு திருப்பதி போக போறோம்? அந்த முருகனை போய் பார்க்க போறோம். சொல்லுவாங்க முருகன் முருகர முருகர முருகர் தனக்கு வெங்கடேஷ் பெருமாள். யாருக்கு திருப்பதி இல்ல? அந்த திருப்பதியில ஏழுமலை பெருமாள் அவன் தான் வாத்து ஓட்டி போட்டான். நீ எத்தனை சொல்லிக்கிற? நீ எத்தனை சொல்லிக்கிற? உட்காருங்க, உட்காரு உட்காரு. ஆம்பளை வரணும் கோவம் வருது. அப்ப நான் யார் தான் உங்களுக்கு சொல்ல சொல்ல சரி விடுங்க விடுங்க விடுங்க. உட்காருங்க உட்காரு. எதுல விட்டா? திருப்பதி போனா கையில பணம் நம்ம திருப்பதி போக முடியும். நம்ம எனக்கு திருப்பதி போறோம், அந்த பெருமாளை போய் பார்க்க போறோம். அப்படி திக்கா புகான்னு மூச்சுங்க. எங்க அப்பா வாங்கினாரு, திணற ஒரு 5-10 கடை வாங்கினாரு, கல்யாணத்துக்கு பண்ணாரு. கல்யாணத்துக்கு அங்க இருக்கணும். மாதார் வீட்டுல மறு உண்டா? எதுக்கு போய்கிற? மறு உண்ட போய் உங்க சொந்தன கிடைக்குது. எங்க மாமியார் வீட்டு வாசல காலத்துல வச்சுட்டா எங்க மாமியார் சூத்துல துணியா கிடையாது. அப்ப உங்க மாமியார் அமனமா இருந்தாளா? தப்பா நினைக்காத. புது மறுப்பு இல்ல. எங்க மாமியார் கை ஓடல கால ஓடல துணி தூக்கிட்டு சொல்லுங்க. கை கால புரியல. ஆமாங்க, புதிய மறுபடியாச்சா? என்ன பண்ண வேந்து கவனிக்கிறாங்க. அடாடா வட ஆத்திரத்தோம் காப்பி சுட்டு போறதோம் வட ஆத்திரத்தோம் காப்பி வடைய ஆத்துறாங்க, காப்பிய சொல்லுவாங்க. சொல்லுவாங்கல்ல தீ ஆத்திரத்தை வட சொல்லட்டும். உட்காருங்க ஐயா. 3-4 விருந்து முடிஞ்சது. முடிஞ்சு போச்சு. 4வது விருந்து என் மாமனார் கூப்பிடுறாரு. மறுப்புல நீ எத்தனை வீட்டை சுத்திட்டு வருவேன்? இங்க இருக்கிறியா? நம்ம திருப்பதி போய் வரலாம். எனக்கு சந்தோஷம் சந்தோஷம். மொத்த பஸ்ல போய் நான் உட்காந்து பஸ்ல மாமனார் வந்து பஸ்ல உட்காந்துனாரு. என்ன பத்திரிக்கல மாமனார் தானே திருப்பதி கூப்பிட்டாரு. நம்ம என்ன பணம் எடுத்தோமோ நான் சும்மா போய் பஸ்ல உட்காந்துட்டேன். எங்க மாமனார் நினைச்சுக்கிறாரு புது மறுப்புல இவன் தடப்புல பணம் எடுத்து கையில வச்சிருப்பாரு. இவன் பத்து நம்ம ஆட்டி போட்டு வந்து அவரு பத்து பஸ் கண்டிப்பா டிக்கெட் கேக்குறாரு. என் மூஞ்சி எங்க மாமனார் பாக்குறேன். எங்க 2 பேரும் முடிஞ்ச கண்டக்டர் பாக்குறாரு. எடு மாமனார் டிக்கெட் நான் சொல்றேன். எங்க மாமனார் சொல்றாரு யார் எத்தனை மறுப்புல டிக்கெட் நீ எடு டிக்கெட் மறுப்புலையா? நான் என்ன
சொல்றேன். என்ன மாமனார் நீங்க தானே திருப்பதி கூப்பிட்டீங்க, நான் பணம் ஏத்து வரேன் நான் சொன்னேன். எங்க மாமனார் என்ன சொல்றாரு, புது மறுப்புல தடப்புள்ள பணம் ஏத்து வந்திருப்பேன், நான் சொன்ன மாட்டேன் அவரு சொல்றாரு. நாங்க பேசுகிற நேரத்துல கண்டட காதல ஊதி நாங்க சொன்ன வார்த்தை காதல விழுந்துச்சு. கண்டட எங்க மூஞ்சி மேல கண்டடி மூஞ்சாரு நான் என்ன பண்ண முடியும், நீ தான் கை வேட்டு நிக்கிற கண்டடி எங்க மூஞ்சி மேல காரியம் முடியும் நடு ரோட்ல இருக்கு கண்ட்ராக்ட். நாங்க இப்படியும் போக முடியாது, இப்படியும் போனாங்க நடு ரோட்ல நின்று கிடக்குறோம். நாங்க ஊருக்குள்ள சொல்லிட்டு வந்தாங்க திருப்பதி போறோம், திருப்பதி போனாங்க ஊருக்குள்ள சொல்லிட்டு வந்தோம். வீட்டுக்கு போனா வாங்க காரு மூவாங்களா மூளைக்கு வேலை கொடுத்த எப்படி நடப்பயணமா கிளம்புன திருப்பதி போனோம், சாமி பார்த்தோம், நல்ல தரிசனம் பார்த்துட்டு வெளியே வரும் பசி காது அடிச்சு எங்க கிட்ட பணம் என்னது நாங்க சாப்பிடறதுக்கு. ஆமாண்டா என்னென்ன பக்கம் பார்த்தா ஹோட்டல் கடை, என்னென்ன பக்கம் பார்த்தா வெத்தலை பாக்கடை, எல்லாரும் சாப்பிட்டு வெத்தலை பாக்கு பண்ணி லட்டு வாங்கி வீட்டு போய் சேர்றாங்க. எங்க கிட்ட பணம் கிடையாது, வாயில கை விட்டு பார்த்தா பிள்ளைங்க பார்த்தா 5 ரூபாய் பிள்ளை தகுதி வேற பணமே கிடையாது. 5 ரூபாய் வச்சிருக்கிறேன். திருப்பதியில எவ்வளவு ஒரு இட்லி கேட்டா 15 ரூபாய் சொல்றான். ஒரு இட்லியா 15 ரூபாய். இந்த 5 ரூபாய்க்கு பாதி கிலோ வாங்க முடியாது, பாதி கிலோ வாங்க முடியாது. மூளைக்கு வேலை கொடுத்தேன், 2 ரூபாய் வெத்தலை வாங்கினேன், 2 ரூபாய் பாக்கு வாங்கிட்டேன், சுண்ணாம்பு கட்டினேன். இந்த டப்பால சொன்ன கடைக்கார இந்த 1 ரூபாய்க்கு 1 டப்பா சுண்ணாம்பு பழகுது அப்படின்னு சொல்லி டப்பாட தூக்கி 2 வெத்தலை நான் எடுத்துக்கினேன், 2 வெத்தலை எங்க மாமன் எடுத்துக்கினாரு, 2 பாக்கு அரவணை கொடுத்தா 2 பாக்கு நான் எடுத்துக்கினேன். எல்லாத்தையும் தான் நம்ம பங்கு வச்சுட்டோம். பாதி வச்சுட்டுமே சுண்ணாம்பு நம்ம என்ன வாய் சொல்லிட்டு பாதி சுண்ணாம்பு நான் எடுத்துனா பாதி சுண்ணாம்பு அவர் எடுத்துக்கினாரு. இது புது சுண்ணாம்பு பழகுது. நாங்க 2 வெத்தலை பாக்கு போட்டு போயிச்சுமே, ஐயோ பாய் நாக்கெல்லாம் வெத்து போச்சு. மார்கழி மாசம் கத்திரி வெயில மண்டை பழகுது. மார்கழி மாதம் சொல்லுவாங்கல்ல கத்திரி வெயிலா, கத்திரி வெயிலா சொல்லுவாங்கல்ல சித்திரை மாசம் கத்திரி வெயில். இந்த வெயிலுக்கு இந்த சுண்ணாம்பு ஆகல, எங்களால எரிச்சல் தாங்க முடியல. நானு எங்க மாமனார் ஒரு பாரவாதிக்கு நேரம் வந்து நாங்க தொங்க போட்டுக்கின்னு என்ன பேசுறேன் நானே எங்க மன பாக நாங்க தொங்க போட்டு கிடக்குறோம். ஆமாடா எப்ப நாங்க நாக தொங்க போட்டு நேரத்துல ஒரு நாய் ஒண்ணு நாக தொங்க போட்டு ஓடிச்சு. நாய் வந்தது நாங்க என்ன நினைச்சுக்கா அடாடு இது கூட நம்ம மேல சுண்ணாம்பு வயது எழுதி பழகுது. இது பின்னாடி நான் வயது கிடக்குது. நானும் எங்க மாமனார் நாய் பின்னாடி கிளம்பிட்டோம். இது திப்பு திப்புன்னு ஓடி ஒரு முல்தாப்புல பூச்சி நாய் முழுத்தாப்புல இது முல்தாப்புல பூந்த உடனே அப்பதான் ஒருத்தர உக்காந்து ஏந்து போறான் பழகுது. இவன் ஏந்து போறது பூந்த உள்ள போய் ஒரு 4 சிலுப்பு எப்ப நாங்க என்ன நினைச்சுக்கணும் நாக்குள்ள போயிடுச்சு. அடாடே சுண்ணாம்பு கைது இதான் பழகுது அப்படின்னு நினைச்சு நாயை கத்துட்டு நாங்க 2 பேர் இறங்கிட்டோம். நாங்க இறங்கி ஒரு 4 சிலுப்பு சிலுப்பு நாங்க இறங்கி ஒரு 4 சிலுப்பு சிலுப்பு எங்களுக்கு எரிச்சல் கொஞ்சம் அடங்கிச்சு. எரிச்சலே குறைஞ்சது. எங்க மாமா என்ன சொல்றாரு, மறுப்புல மண்ணத்தோல மறையத்தணும்னா நம்மளோட இருக்கட்டும். வெளியே எங்க சொல்லாத வாடா வீட்டு பேசுற வீட்டை போய் வாசி போற காலை வச்சு கொண்டாடி வெளியே வந்துட்டான். என்னங்க திருப்பதி போனீங்களா லட்டு காணும் பையன் காணும் எங்கத்தான் ஊரை சுத்திட்டு வரீங்க அப்படி ஏன் பொண்டாட்டி என்ன பார்த்து கேட்டா, அடி யாரு நாங்க கோவிலுக்கு போனா சாமி பார்த்தா சாமி போய் வீடு செலுத்தோம். பஸ்ட் காதாடிக்கு சொன்ன சாப்பாடு போட விட்டாண்டா. ஆமாண்டா பொண்ணாண்ட எத்த வாய்க்க நீங்க மட்டும் பீ துண்டு மேல தூட்டு வந்தீங்களா என்ன என்ன நினைச்சுக்கண்ணா நம்ம மாமன் சொன்னாரு அண்ணன் சொன்னாலும் மறையா சொல்லிட்டு ஊருக்கு முன்ன வந்து பொண்ணால சொல்லிக்கிற நான் கண்ணு கூடாதா நான் மட்டுமா துண்ண பீ வந்தாண்டி சேர்த்து சொன்னாரு. என்னையா கதனை கேட்டா நடந்த சொன்னதான் மூஞ்சி மேல காரியம் எடுத்து விட்டா ஓட்ட அங்க புடிச்சு ஓட்ட இங்க வந்து நிக்கிறேன் நானு.